வணக்கம் மக்களே, உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஊர் பூரா பரவிக்கிட்டு இருக்க பொண்ணுக்கு விங்கி அப்படிங்கிற ஒரு அம்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு விங்கிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. இது ஒரு சூட்டுனால வர்றது தான். இந்த சூடு அதிகமாக, வெயில் அதிகமாக இருக்குது இல்லையா அந்த வருஷம், அதனால் டிவியிலே என்ன சொன்னாங்க, வெளியிலே போகாதீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இது பெரியவங்களுக்குலாம் வராது. பெரும்பாலும் 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான், ஒரு குழந்தையிலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் வரும். அது என்னென்னா, தாடையிலேருந்து கழுத்து வரைக்கும் பயங்கரமாக வீங்கி போயிடும். அப்படியே அந்த வீக்கங்கிறது வலிக்கும், பயங்கரமாக வலிக்கும். கையை வைக்க முடியாது, எதுவும் சாப்பிட முடியாது, பிள்ளைங்களுக்கு எச்சு கூட முழுங்க முடியாது, அப்படி அவஸ்தைப்படுவாங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பொன்னகையை போட்டு வைப்பாங்க. எங்கள் காலத்துலலாம், எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது, கிராமத்தில் எனக்கெல்லாம் வந்திருக்கு, சின்ன பிள்ளையில எனக்கு என் வினவு 5 நாளில் வந்திருக்கு. அப்போ என்ன செய்வாங்க, அந்த கழுத்து நிறையா ஒரு நகை, வீட்டில் என்னென்ன நகை இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. கையில் வளையல், கழுத்தில் நெக்லஸாக என்ன நகை இருக்கோ, ஒரு நகை இருந்தால் கூட போட்டு வைப்பாங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ விஞ்ஞான ரீதியாக என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மற்றபடி இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொண்ணுக்கு வெங்கிங்கிறது இந்த சூட்னால வரணும்னா ஹெவியாக ஜுரம் அடிக்கும். ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜுரம் அடிக்கும். பசங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க, வெறும் லிக்விட் தான், சாதம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. வெறும் பழ ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், அப்புறம் நேந்திரம் பழம் இருக்குது பாருங்கள், நேந்திரம் பழம் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஜென்ரலாக அம்மா போட்டாலே இந்த நேந்திர பழம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் முந்தப்பழம் இருக்குது பாருங்கள், முந்தப்பழம் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. அது வாழைக்காய் இருக்குல்ல, வாழைக்காயில் பழுக்கிற பேர் தான் முந்தப்பழம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் கட் பண்ணி பிள்ளைக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு யாருக்கு அம்மா போட்டிருந்தாலும் கொடுங்க. பெரியவங்க இருந்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் மேக்ஸிமம் பெரியவங்களுக்குலாம் அது வந்ததாக நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போ ஊர் பூரா பரவுது. எங்கள் ஊர்லாம் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். இதுக்கு பிள்ளைங்களுக்கு பியூர் காட்டன் தான் போடணும், காட்டன் ட்ரெஸ் தான் போடணும். நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும். தலையில் பூ வைக்க, அம்மா தாய்மார்கள் தலையில் பூ வைக்கக்கூடாது, வாசனை சென்ட் அடிச்சுக்கக்கூடாது. சும்மா குளிச்சுட்டு முகத்து வெறும் பவுடர்லாம் அடிக்கக்கூடாது, பொட்டு மட்டும் தான் வச்சுக்கணும். இதுவும் ஒரு அம்மையை சார்ந்தது தான். ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க இல்லையா. இது ஒரு 5 நாளைக்கு தான் இருக்கும், அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும். அப்புறம் பிள்ளைங்க அவஸ்தைப்படும்போது நமக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இதை நம்ம வெளியில் உள்ள ஆம்பளைங்களோ மற்றவங்க வெளியில் போயிட்டு ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் உள்ளே வரணும்னா, வெளியில் பைப்பு இருந்தால் ஓகே, இல்லைன்னா ஒரு வாளியில் தண்ணி வச்சு கப்பு போட்டு வச்சுருங்க. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை கூட போட்டு வச்சுருங்க. வெளில போயிட்டு உள்ளே வரும்போது நல்லா கால் கை முகம்லாம் கழுவிக்கிட்டு தான் உள்ளே வரணும். சாதாரணமாக வரக்கூடாது. மற்றபடி சொந்தக்காரவங்களோ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களோ வரக்கூடாது. தெரிஞ்சாலே வரமாட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்புறம் வேப்பலை கொத்து, டெய்லி வேப்பலை கொத்து ஒரு 10 கொத்தை ஒடிச்சிட்டு வேப்பலை அக்கம் பக்கத்துலேயே நம்ம தெருவிலே நிறையா வேப்ப மரம் இருக்கும். ஒடிச்சிட்டு வேப்பலை கொத்தை வாசலில் கட்டி வைங்க. வாசல் பூரா மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுங்க. உள்ளே வாசல்லாம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விடுங்க. அது மாதிரிலாம் செய்யணும் நம்ம. அதெல்லாம் ஐதீகம். அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இப்போ நிறையா என்னென்னமோ சொல்கிறாங்க. இது டாக்டர்கிட்டலாம் போகணுன்னு அவசியம் கிடையாது. மற்றபடி வேப்பலையும் நம்ம குழிமஞ்சள், கிழங்கு மஞ்சள் இருக்குல்ல, அதை நல்லா நசுக்கி, அம்மி இருந்தால் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். மிக்சியில் முழுசாக அரைப்படாது. அதனால் அந்த மஞ்சளை நசுக்கி 2 புடி வேப்பலை கொஞ்சம் கொழுந்தாக பறிச்சிட்டு 2யும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அம்மி இருந்தால் கூட அம்மியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த வேக்கும், அந்த தாடை கன்னம் இதெல்லாம் அப்படியே பூசி விடணும். அது அப்படியே மேல் பூரா அந்த கன்னம் தாடை வரைக்கும் அந்த வேப்பலை பேஸ்ட்டை, மஞ்சள் பேஸ்ட்டை அப்படியே ஒன்றா கலந்து அப்படியே தேய்ச்சி விட்டுணும். அப்படியே மூஞ்சி பூரா அப்ளை பண்ணி விடணும். அந்த வாசனை கம்மன்னு இருக்கும். மற்றபடி நம்ம கோயிலில் தெருவுக்கு 2 கோயில் இப்போ இருக்குது. கோயிலில் அதிகமாக வந்துருச்சு. அந்த அம்மன் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுங்க, முத நாள் நைட்டை கோயில் சாத்துறதுக்குள்ளே அந்த ஐயர்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய பாட்டிலை கொடுத்துட்டு வந்துருங்க. பாட்டிலோ ஒரு மூடி போட்ட பாத்திரமோ கொடுத்து, இந்த மாதிரின்னு சொல்லி உங்கள் அபிஷேக தண்ணி பிடிச்சி வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அம்மா மேலே ஊற்றுற தண்ணியை பிடிச்சி வைப்பார். அந்த தண்ணியை போய் நீங்கள் காலையில் குளித்து முழுவிட்டு அப்படியே போகிற நீங்கள் என்ன செய்யுங்க, பிரகாரத்தை சுற்றி, எங்கள் பைப்பு இருக்கும் கோயில்லையே, அங்கேயே பாத்திரம் இருக்கும், பிடிச்சி பிரகாரத்தை சுற்றி தண்ணி ஊற்றிட்டு வாங்க. ரொம்ப புண்ணியம் அது. ஜென்ரலாகவே இந்த தண்ணியை பிரகாரத்துக்குள்ளே ஊற்றிட்டு வந்தோம்னாக்கா, அந்த அம்மனும் அந்த வெயிலில் உட்காரத்துல தானே உட்காந்துருக்காங்க. தண்ணியை ஊற்றும் போது அவங்களும் மனம் குளிர்வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஒரு 4-5 குடம் தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு அந்த அபிஷேக தண்ணியை வாங்கிட்டு வீட்டுக்கு முதல்ல அந்த பிள்ளைக்கு கொடுங்க. யாருக்கு இந்த மாதிரி பொண்ணுக்கு இருக்கோ அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுங்க.
ஸ்பூனால் கொடுத்தாலும் சரி, டம்ளரால் முழுங்க முடியாது இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு முதல்ல ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தில் யார் யார் இருக்கோமோ எல்லாரும் அந்த அபிஷேக தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி தண்ணியை உள்ளேருந்து வெளியே வரைக்கும் அப்படியே தெளித்து விட்ருங்க. அது இறங்குற வரைக்கும் நீங்கள் டெய்லி விட ஐயர்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர் பிடிச்சி வச்சுருவார். வேணா அவருக்கு ஏதாவது தச்சனையாக ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா மறக்காமல் பிடிச்சி வைப்பார். நாங்களாம் அப்படி தான் செய்வோம். அது மாதிரி செஞ்சுக்குங்க. அப்புறம் மஞ்சளை கரைச்சி வாசல் ஃபுல்லாக தெளித்து வச்சுருங்க டெய்லியும். ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் நம்ம, புரியுதுங்களா? அதனால் இதெல்லாம் பயப்பட வேண்டியல. நல்ல பிள்ளைக்கு வந்து குளிர்ச்சியான கொண்டமாக கொடுங்க. இந்த ஐஸ்கிரீமு இதெல்லாம் ஜூஸு கடையில் விற்கிற ஜூஸ் எல்லாம் கொடுக்காதீங்க. வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸாக போட்டு கொடுங்க. அதெல்லாம் கொடுக்காதீங்க, அதுவும் கிருமி தான். எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம கட்டுப்பாடாக சுத்தபத்தமாக இருக்குமோ அவ்வளோதான். பயப்பட தேவையில்லை. டாக்டர்கிட்ட போனாலும் அதை தான் சொல்லுவாங்க. டாக்டர்லாம் மருந்தோ மாத்திரையோ கொடுக்க மாட்டாங்க. பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இருங்க அப்படின்ட்டு. நீங்களும் தலையில் வந்து இந்த பூ வாசனை பொருள்லாம் வைக்காதீங்க. சென்ட் அடிக்கிறது அதெல்லாம் வைக்காதீங்க. மேக்ஸிமம் ஒரு 20 நாள் 15 நாள். இப்போ சம்மர் லீவு தான், பிள்ளைங்களை வெளியில் மேக்ஸிமம் எங்கே கூட்டிகிட்டு போகாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளவு பத்திரமா வச்சுருங்க. புள்ள படுத்துருக்க இடத்துல கோயிலேருந்து விபூதியை வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு நல்லா பட்டையை போட்டு விட்டு நல்லா சுற்றிரும் அந்த துண்ணூரெல்லாம் தெளித்து விட்ருங்க. அப்படியே தெளித்து விட்டுட்டு தலைமாட்டில் நிறையா வேப்பலை ஒடிச்சு வைங்க. அதுக்கு தான் நம்ம வந்து குளிர்ந்து போவாங்க. அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ அப்படிலாம் செய்கிறோமோ நம்ம பயப்படவே தேவையே இல்லை. நமக்கே ஒரு மனசில் ஒரு தைரியம் வரும். அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து சில பேர் மண்ணுக்கு விங்கின்னு சொல்கிறாங்க. அது மண்ணுக்கு விங்கி கிடையாது, அது பொண்ணுக்கு விங்கியது தெரியாமல் சொல்கிறாங்க. அந்த பொன்னகைக்காக வேண்டி அப்படி வர்றது. இருக்கிற நகையை போட்டு வைங்க. என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொன்னகை இருக்கிறவங்களும் வச்சுருப்பாங்க, சில பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அதை பற்றி கவலை இல்லை. இருக்கிறவங்க போட்டு வைங்க. மற்றபடி நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்கு இவங்க வந்திருக்கும் போது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குளிக்கலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களை வந்து அது மேக்ஸிமம் ஒரு 5 நாள் இருக்கும், இல்லைன்னா ஒரு வாரம், இன்னும் 10 நாளே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும்ல, இந்த வீக்கம்லாம் வடிஞ்சு பிள்ளைங்க நார்மல் ஆகிடுச்சு, எப்போதும் போல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு வந்து தலைக்கே ஊற்றணும். நீங்கள் யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு தலை குளிக்கலாம் வைக்கக்கூடாது. பிள்ளைய டெய்லி அப்படியே இந்த மாதிரியே மூஞ்சி கூட கழுவக்கூடாது. எப்படி நார்மலாக அப்படியே இருக்கணும். ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விடுங்க 2 நாளைக்கு ஒரு நாள். டெய்லி ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை. எப்படி குளிக்க வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நார்மலாகி பழைய நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில் என்ன செஞ்சணும், சூரியன் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு அண்டாவில் தண்ணியை பிடிச்சி வெயில் வச்சிடணும். சூரிய ஒளியில் வச்சிடணும். அந்த தண்ணியை அந்த சூரிய ஒளி படுற அளவில் இடத்துல வச்சிடணும். அது என்ன, அதில் ஒரு 4-5 கொத்து நிறையா வேப்பலை உருவி போட்டு மஞ்சள் அரைச்சி போட்டாலும் சரி, இல்லை மஞ்சள் பொடியும் ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு ஒரு அண்டாவில் தண்ணி, 1 அண்டாவோ 2 அண்டாவோ வச்சிடணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அண்டா வெயிலில் பிடிச்சி வச்சிடணும். அது சூரிய ஒளி படப்பட அந்த தண்ணி என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒரு 10 மணிக்கெல்லாம் நம்ம ஊற்றி குளிக்க வைக்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கத்தன்னு சூடாகிடும். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. வெந்நீர்லாம் போட்டு ஹீட்டரில் போட்டோ அதெல்லாம் வெந்நீரெல்லாம் ஊற்றவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சு சூரிய ஒளியில் வர்ற தண்ணி தான் ஊற்றணும். அது ஒன்றும் பண்ணாது. பிள்ளைக்கு ஜுரமோ சளியோ பிடிக்காது. அப்படி தான் காலங்காலமாக ஊற்றுவாங்க. அப்படி தான் ஊற்றணும். அந்த வேப்பலையெல்லாம் உருவி போட்டு மஞ்சள் போட்டு பிள்ளைய உட்கார வச்சு சோப்பு போடக்கூடாது. சும்மா அப்படியே தலைக்கு ஊற்றி இந்த வேப்பலை இருக்குல்ல, வேப்பலையும் நல்லா நிறையா ஒரு 5-6 கொத்து வேப்பலையை உருவி இந்த மஞ்சளை வச்சு அம்மியிலையோ மிக்சிலையோ நல்லா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சாந்து சொன்னல அந்த மாதிரி அரைச்சி முகம் மேலு கால் கை எங்கே பார்த்தாலும் பூசி விட்டுருணும். பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாசனை கம்மன்னு இருக்கும். பூசி விட்டுட்டு அப்படியே தலையிலேருந்து ஃபஸ்ட்டு தலையில் தான் ஊற்றணும். தலையிலேருந்து அப்படியே ஊற்றி நல்லா தலையெல்லாம் இது பண்ணி தலையெல்லாம் தேய்ச்சி விடணும். இந்த வேப்பலையும் மஞ்சள் சாந்தையும் அந்த மாதிரி குளிக்க விட்டு ஒன்று துவட்டிட்டு வெயிலெல்லாம் நிற்க கூடாது. சாதாரணமாக ஃபேனில் உட்கார வச்சிட வேண்டியது தான். மற்றபடி வெந்நீர் போடுறதோ ஹீட்டரில் வெந்நீர் போட்டு குளிக்கிறதோ சளி பிடிச்சிக்குமோ ஜுரம் வந்துடுமோ அதெல்லாம் எதுவுமே வராது. அப்படி தான் செய்யணும். சோப்பெல்லாம் போடக்கூடாது, பவுடர்லாம் அடிக்கக்கூடாது. நல்லா நார்மலாகி புள்ள நல்லா எப்போதும் போல் இருக்காங்க, விளையாடுறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நமக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது தான் எல்லாமே பிள்ளைக்கு செய்யணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். மேலே இந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்டுக்கு என்னமே நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.